ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழக காவல்துறையில் உயர் பதவியில் இருக்கின்ற ஒரு ஏடிஜிபி அவர்களே தன் உயிருக்கு பாதுகாப்பில்லை என்ற ஒரு செய்தி மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகின்றது, மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. ஒரு ஏடிஜிபி அவர்களே இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது, இப்படி தகவல் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிவருகின்ற பொழுது சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்பதை மக்கள் அச்சப்படுகின்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருப்பது வேதனை அளிக்கின்றது. ஒரு காவல் நிலையத்தில் பெண் எஸ்ஐயை தாக்கப்படுகின்றார். காவல் நிலையத்திலே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறைக்கு இந்த நிலை என்றால் பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? அப்படி ஒரு அலங்கோல ஆட்சி திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் இந்த அரசுக்கு அவ்வப்போது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வலைதளம் மூலமாக நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அதையெல்லாம் கவனத்தில் எடுத்திருந்தால் கூட, அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்திருந்தால் கூட இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாமல் தவிர்த்திருக்கலாம். குற்றச்செயல் ஈடுபடுகிறவர்கள் எவ்வித அச்சம் இல்லாமல் குற்றச்செயல் ஈடுபடுவது உண்மையிலேயே வேதனை அளிக்கின்றது. ஒரு பொம்மை முதலமைச்சர், ஒரு திறமையற்ற ஆட்சி நடைபெற்று கொண்டு இதுவே சாட்சி. அது மட்டும் இல்லாமல் ஈசிஆர் ரோட்டில் ஒரு கட்சி கொடியோட பெண்கள் சென்ற காரை அவர் வழிமறித்து துரத்துவது எல்லா தொலைக்காட்சியில் நாங்கள் பார்த்தோம். இப்படி தொடர் சம்பவம் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றை தினம் தொலைக்காட்சியை என்ன பார்த்தேன், 24 மணி நேரத்தில் 8 கொலைகள் தமிழகத்தில் நடைபெற்றதாக. இன்றைக்கு தமிழகம் ஒரு கொலை நடைபெறுகின்ற மாநிலமாக இருப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கின்றது. ஒரு மோசமான ஆட்சிக்கு இதுவே சான்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். பாஜக வெற்றி பெற்றிருந்தது, அங்கே இருக்கிற மக்கள் விரும்புகிறாங்க, அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாங்க ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்பினா அது ஆட்சி மாற்றம் வரும். தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் வருவதற்கு விரைவாக இருக்குது. நீங்களாம் பத்திரிகையால் ஊடகங்கள்லாம் உண்மை செய்தி வெளியிட்டீங்களா, எங்களுடைய ஆட்சி தானாக மலர்ந்துடும். திமுக அங்கம் வகிக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி அங்கே ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்குது. இந்த இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சமச்சீடி கொடுத்துருக்காருன்னு தான் பார்க்கணும். இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை கிடையாது. எல்லாமே அதிகாரம் நிறைந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தில் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லாத காரணத்தினால மக்கள் மீது அக்கறை இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற ஒரு மமதியில் இந்தியா கூட்டணி இருக்குதா இல்லையாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. இப்போ இந்த தேர்தல் மூலமாக இன்றைக்கி அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வாங்கிய ஓட்டுகளை பார்க்கின்ற பொழுது மிக மிக ஒரு மோசமான நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டுக்கின்றது. இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்க தான் இந்தியா கூட்டணின்னு தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் அது பொருந்துன்ட்டாங்க. மேற்கு வங்க முதலமைச்சராகட்டும், இன்றைக்கு அந்த இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் நாடாளுமன்றத்துக்கு தான் இது பொருந்தும், சட்டமன்றத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த இந்தியா கூட்டணி எப்படி ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு அது வெற்றி பெற முடியும்? அதனால் அந்த வாய்ப்பே இந்தியா கூட்டணிக்கு இனி அந்த வாய்ப்பு இல்லை என்று நான் நம்புகிறேன். அதான் அவையில் யாருமே களத்தில் இல்லையே, இது வெற்றி இல்லையே, இது போலி வெற்றி. அந்த போலி வெற்றி கூட அங்கே இருக்கிற வாக்காளர் ஓட்டுகளை இவையில் திமுகக்காரே போட்டாங்க. எங்கள் கட்சி நிர்வாகிகள் ஓட்ட பல ஓட்டை அவையிலே போட்டாங்க. என் ஓட்டு போட போகல. கடைசியில் பார்த்தா எங்களுடைய முக்கிய பொறுப்பாளர் ஓட்டையே திமுகக்காரர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆக கள்ள ஓட்டின் மூலமாக அதிக வாக்குகளை பெற்று நாங்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்று மம்மதியில் இருக்கிறாங்க. 2026 அதே சட்டமன்ற தொகுதியில் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை அந்த காலகட்டத்தில் நாங்கள் சொல்கிறோம். கூட்டணி அமையும். அது தேர்தலுக்கு இன்னும் 13 மாதம் இருக்குது. ஏங்க இப்போ எப்படி தேர்தல் சொல்ல முடியும்? 5ல் 1 பாகம் இருக்குதுங்க. 5 ஆண்டு என்று சொன்னால் இன்னும் 1 ஆண்டுக்கு மேலே இருக்குது. மார்ச் மாதம் தான் அறிவிப்பாங்க. பிப்ரவரி மாதம் தானே 13 மாத காலம் தேர்தலுக்கே இருக்குது. தேர்தல் நேரத்தில் நல்ல வலிமையான கூட்டணி அமையும்.
கவலைப்பட வேண்டியதே இல்லை. எப்படி வெளியே இல்ல இல்ல வெளிப்படையா ஒரு கேள்வியானாக்கா விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய சார், அந்த கட்சியோட கூட்டணி அதாவது அப்படின்னு ஒரு- நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் பலமான கூட்டணி அமையும், உங்களையெல்லாம் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம். எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. இன்னொரு 4-5 மாதம் ஆகணும், ஒரு 6 மாதம் போகணும். 6 மாதம் போனால் தான் அந்த கூட்டணி வடிவம் பெறும். ஏன்னா கூட்டணி என்பது வாக்குகள் சிதறாமல் அனைத்து கட்சியுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும். எங்களுக்கு எதிரி என்பது திமுக தான், புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படின்னா வாக்குகளை ஒன்றாக சேர்த்தணும். ஏன்னா திமுகக்காரர் இன்றைக்கு திரு ஸ்டாலினே சொல்லிட்டு இருக்காரு அடிக்கடி, எங்கள் கூட்டணியில் அங்கே வைக்கின்ற கட்சிகள்லாம் ஒரே கொள்கையுடன், ஒரே கொள்கையாக தான் எதுக்கு தனித்தனி கட்சி வச்சுருப்பானே. எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் ஒன்றாக சேர்ந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக அமைக்கப்படுகின்ற கூட்டணி. தேர்தல் முடிந்த பிறகு அவரவர் கொள்கைப்படி தான் அந்தந்த கட்சி நடத்துவாங்க. அப்படித்தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம், அப்படித்தான் நாங்களும் கூட்டணி அமைக்கிறோம்.